ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் கடந்த 2 ஸ்லோகங்கள், அதாவது 39 மற்றும் 40வது ஸ்லோகத்து மூலமாக ஆத்ம விஷய பற்றின அறிவு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்னன்றது தான் பார்த்தோம். நம்ம இருந்தால் அதனால் எப்படி அவங்களுக்கு சாந்தி, அதாவது ஒரு உயர்ந்த நிலையான அந்த ஒரு சாந்தம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்ன்றதும், இல்லாமல் போனால் அதனால் எப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவே தெரியாமல் போகும், சந்தேகம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்து 41வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. ந கர்மாணி நிபத்னந்தி, இந்த ஒருத்தரை எந்த விதமான கர்மங்களும் கட்டுப்படுத்தவே படுத்தாது. அப்படி ஒருத்தர் யார் அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. யோக சந்நியஸ்த கர்மாணம், இந்த இடத்துல யோகா அப்படின்னா புத்தி வந்துட்டபடியால் என்ன புத்தி அப்படின்னா, கர்மத்தை ஞான உருவமாகவும் ஞானத்தை கர்ம உருவமாகவும், அதாவது செய்யக்கூடிய கர்மயோகத்தையே செயல் மற்றும் அறிவு பகுதியோடு சேர்த்து செய்யணுன்ற அந்த புத்தி வந்துட்டபடியால் சந்நியஸ்த கர்மாணம், கேவல கர்மா, அதாவது அந்த அறிவில்லாத கர்மா, அந்த செயல்களை செய்கிறத விட்டுடுவாங்க. அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் ஞான சஞ்சின்ன சம்சயம், இதுக்கு முன்னாடி பகவான் சொல்லார் இல்லையா, ஆத்ம விஷயம் பற்றின அறிவு இல்லாதவங்களுக்கு எப்போதும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் இவங்களுக்கு இந்த ஒரு புத்தி வந்துடுச்சு இல்லையா, அதாவது கர்மயோகம்ன்றது செயல் மற்றும் அறிவு பகுதி ரெண்டும் சேர்ந்ததுன்னு. அப்படி அந்த புத்தி வந்ததுனால ஞானம் இல்லாமல் அவங்க கர்மத்தை செய்கிறத விட்டுருவாங்க. அந்த அறிவோடு தான் கர்மங்களை செஞ்சுருவாங்க. அப்போவே என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த வரக்கூடிய அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் சஞ்சின்ன சம்சயம் அப்படின்னா வெட்டிடுவாங்க. எதால் வெட்டுவாங்க? இப்போ இது எதுவும் ஒரு பொருள் இல்லை இல்லையா, தொடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ எப்படி இதை வெட்ட முடியும்னா, ஞான ஆத்ம விஷயம் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இப்போது அந்த அறிவு வந்துடுச்சு இல்லையா, அந்த அறிவாலேயே இந்த சந்தேகங்களை வெட்டிடுறாங்க, அதை போக்கிடுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஆத்மவந்தம், இப்படிப்பட்டவர் தான் நல்நெஞ்சு படைத்தவர். இப்படிப்பட்ட நல்நெஞ்சு படைத்தவருக்கு தான் எந்த கர்மங்களும் அவங்கள கட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ.